சீரிசம் பார்த்துட்ருக்கோம். ரூ 529க்கு வேலை செய்ய ஏபிசி ஆகியோர் நியமிக்கப்படுகிறார்கள். ஏவும் பியும் சேர்ந்து வேலையை வந்து 19/23 பகுதியை செய்கிறாங்க. பியும் சியும் வந்து பார்த்திங்கன்னா 23/8 பகுதியை செய்கிறாங்க. ஏ பெறும் தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் பியோட ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அவங்க வந்து ஏ அண்ட் பியோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 19/23 ஓகேவா? அதே மாதிரி பி ப்ளஸ் சியோட ஒர்க் பார்த்திங்கன்னா 8/23 ஓகே. ஆனால் நம்மளுக்கு தெரியும், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒர்க்னாவே மொத்த டோட்டல் வந்து 1ன்னு வரணும். அப்போ எனக்கு ஏ வேணும்னா இங்கே பாருங்கள், மொத்த ஒர்க் வந்து 1ன்னா அதில் பி ப்ளஸ் சியோட ஒர்க்கை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஏவோடது கிடச்சிருமா? இப்போ ஏவோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 1 மைனஸ் இந்த பி ப்ளஸ் சியை சப்ட்ராக்ட் பண்ணிடலாம் 8/3. அப்போ என்ன வரும்? 23ல் 8 போச்சுன்னா 15/23ன்னு வரும். ஓகேவா? இப்போ ஏவோட எனக்கு ஒர்க் கிடச்சிருச்சு. அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அவங்களோட ஷேர் கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? மொத்தம் 3 பேரோடையோடது நம்மளுக்கு ஒர்க்கோட ரேஷியோ வேணும். ரேஷியோ கண்டுபிடிக்கலாமா? இப்போது ஏவோடது இங்கே இருக்குது, பிசி தனியாகவும் கண்டுபிடிக்கலாம், இல்லைனா 2 பேர் சேர்ந்து இருக்கிறது இங்கே இருக்குது பாருங்கள், பி ப்ளஸ் சியோடதும் இருக்குது. அப்போ ஏவோடது எவ்வளோ? 15/23. இது பார்த்திங்கன்னா 8/23. ஓகேவா? அப்போது இதை வந்து எல்சிஎம் எடுத்திங்கன்னா 15:8ன்னு வரும். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஏவோட ஷேர் தான் கேட்குறாங்க. ஏவோட ஷேர் அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? மொத்த ஷேர் 23, அதில் ஏவோடது 15. ஓகேவா? அப்புறம் அமௌண்ட்டு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா 529. ஓகேவா? அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். இந்த 23ஆல் இது கேன்சல் பண்ணிங்கன்னா 23ன்னு வரும். அப்போ 15 × 23 தான் ஆன்சர். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணுங்கள். 15 × 23 15 × 23 தான் ஆன்சரு. 15னா 45ன்னு வரும். இது 6, இது 30. அப்போது ஆட் பண்ணிங்கன்னா 345. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 345. ஓகேவா?